நீங்க இப்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கான காரணமே பணத்தை புரட்ட முடியாதனால தானே. நீவே சிந்திக்க வச்சுட்டானே. அப்புறம் எப்படி உங்களுடைய கடன் வாங்கி செல்லும் பயணம் மனமகிழ்ச்சியை தரும், ரிலாக்ஸேஷனை தரும், இளைப்பாறுதல் தரும் என்று எப்படி முடிவுக்கு வருகிறீர்கள்னு கேட்கிறேன். உச்சாம்பாடுறா ஒரு புது பாயிண்ட். ஓகே, வேற எதெல்லாம் மீனிங்லெஸ்ஸா இருக்கு? தனி ஸ்பேஸ் வேணும் எங்களுக்கு. நாங்க டிராவல் பண்றதுல தான் எங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. இப்ப டூர் போனா தான் உங்களுக்குள்ள பாண்டிங் வரும், பர்சனல் ஸ்பேஸ் கிடைக்குங்கிறது எப்படி லாஜிக்கலி எங்களுக்கு புரியலன்னு சொல்றாங்க. அப்படி பாரு. இல்ல சார், இப்போ நாங்க தனியா வந்தாலுமே இவர் பண்ற பிசினஸ்க்கு இவர் எப்போ வருவாரு எப்போ போவாருன்னு எனக்கு தெரியாது சார். நைட் வந்து நான் படுத்துட்டு பிறகு தான் இவர் வந்து படுப்பாரு. 12 o'clock 1 o'clock கூட வந்து படுத்திருக்காரு. அப்படியா? அதே மாதிரி ஏர்லி மார்னிங் ஒரு 2 o'clock 3 o'clockலாம் எழுந்து போயிட்டு இருக்காரு. ஸோ எங்களுக்கு வந்து எந்த டைமும் ஸ்பெண்ட் பண்ற டைமே கிடைக்காது வீட்டில் இருக்கும்போது. அதுக்கு என்னங்கிறப்ப நீங்க சொல்றத பார்த்தா நம்முடைய வீடுகள் எல்லாம் ஒரு இயல்பான மகிழ்ச்சியோட இல்லையா? வீடுகள் எப்போதும் அழுத்தத்தோடு தான் இருக்கேன். வீட்டில் நான் முடியாது, வீடு என்பது ஒரு துன்புறுத்தும் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட வீட்டை விட்டு வெளியே போனா தான் நிம்மதி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வீடுகள் இருக்கா? அதெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க.